திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருभ्यो நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 57வது நாள். இந்த 57வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னியோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி புரட்டாசி மாதம் முதல் நாள். இந்த புரட்டாசி மாதம் முதல் நாள் அப்படின்னும்பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு கோவில் ஞாபகத்துக்கு வரும். அது என்னன்னா, திருப்பதி வெங்கடாஜல சுவாமி கோவில் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா திருப்பதி அப்படின்னாலே இந்த புரட்டாசி மாதம் முழுக்க ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஸ்தலம். அதுவும் இல்லாமல் நிறைய பக்தர்கள் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்த வருவாங்க. அந்த திருப்பதியிலையும் நம்ம முருகப்பெருமானுக்கு திருப்புகழ் இருக்குது அப்படின்னா அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. அதனால அதை இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த திருப்பதியோட திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருப்பதி அப்படின்னாலே அது பெருமாள் கோவில். அங்கே எப்படி திருப்புகழ் இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திருப்பதி நம்ம எல்லாருக்கும் தெரியும், மலை மேலே இருக்கக்கூடிய சுவாமி வேங்கடமுடையான், திருவேங்கடமுடையான் அப்படின்னு மலை மேலே இருக்கக்கூடியவர். அவரை வெங்கடாஜலபதி அப்படின்னும் சொல்வா. அவரை மகாவிஷ்ணுவாக பார்க்காம நிறைய பக்தர்கள் அவரை முருகராக பார்க்கறது அந்த கோவிலுக்கு உண்டான ஒரு தனி விசேஷம். அது எப்படி பெருமாள் கோவிலை முருகனாக பார்ப்பா அப்படின்னா, இப்போ கொஞ்ச காலமாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட கால அளவிலேருந்து இப்போ அது மகாவிஷ்ணுவுடைய கோயிலாக கருதப்படுறது. ஆனால் முன்னொரு காலத்தில் அதை வெங்கடாச்சல குகஸ்தலம் அப்படின்னு பார்த்துருக்கா. குகன் அப்படின்னாலே அது முருகனுடைய பேர் தான். அதை குகனுடைய இருப்பிடமாக பார்த்துருக்கா. அங்கே மேலே நின்றுருக்கிறவர் முருகன் தான் அப்படின்னு சொல்கிறவாளும் உண்டு. அதனால் அங்கே இருக்கிறவர் முருகனா வெங்கடாஜலபதியான்ற கருத்துக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல. ஆனால் அருணகிரிநாதர் வெங்கடமலையில் திருப்புகழை பாடியிருக்கார். அந்த திருப்புகழை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போது நம்ம வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நம்மளால் முருகன் சன்னதியை பார்க்க முடியுமா? எப்படி நமக்கு அங்கே முருகன் சன்னதி தெரியும் அப்படின்னா, நீங்கள் திருப்பதி மலைக்கோவிலுக்கு போகிற வழியில் கபிலேஸ்வரர் அப்படின்னு அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. கபில தீர்த்தம்னு ஒரு பெரிய தீர்த்த குளம் இருக்குது. கபிலேஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் தான் முருகப்பெருமான் அழகாக 6 முகங்களோட 12 கரங்களோட மயில் மேலே அமர்ந்த வண்ணம் வள்ளியும் தெய்வ யானையும் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துட்டுருப்பா. இதை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த படம் இந்த இடத்துல வரும், நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான முருகன். அடுத்த சமயம் நீங்கள் திருப்பதி போகிற பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா தவறாமல் கபிலேஸ்வரர் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற இந்த முருகப்பெருமானை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த முருகன் பேரில் நம்மளுடைய அருணகிரிநாதர் பாடின திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாந்தமில் மோகையெரி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இந்த திருப்புகழுடைய எண் பார்த்திங்கன்னா 528. திருப்புகழ் புத்தகம் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, திருப்புகழ் அமுதம் அப்படின்ற புக் இருந்ததுன்னா நீங்கள் அந்த எண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுபடி உங்களுக்கு பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். எப்பவும் போல் இந்த திருப்புகழை நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை என்னோட சேர்ந்து நீங்கள் படித்து பழகலாம். 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். படிக்க ஆரம்பிக்கிறேன். சாந்தமில் மோகையெரி காந்தி அவாவனில மூண்டு அவியாத சமய விரோத சாங்கலை வாரிதியை நீந்த ஒணாது உலகர் தான் துணை யாபரண மடவார் மேல் ஏந்திள வார் முளரி சாந்தனி மார்பினொடு தோய்ந்து உருகா அறிவு தடுமாறி ஏங்கிட ஆறுயிரை வாங்கிய காலன் வசம் யான் தனி போய் விடுவது இயல்போதான் காந்தளின் ஆனகர மான் தரு கானமையில் காந்த விசாக சரணவேளே
காண்டகு தேவர்பதி ஆண்டவனே சுருதி ஆண்டகையே இபமின் மணவாளா வேந்த குமார குக சேந்த மயூரவட வேங்கட மாமலையில் உறைவோனே வேண்டிய போது அடியர் வேண்டிய போகமது வேண்ட பெறாது உதவு பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். சாந்தமில் மோக எரி காந்தி அபாவநில மூண்டு அவியாத சமய விரோத சாங்கலை வாரிதியை நீந்த ஒணாது உலகர் தாந்துணை யாவரென மடவார்மேல் ஏந்திள வார்முளரி சாந்தணி மார்பினொடு தோய்ந்து உருகா அறிவு தடுமாறி எங்கிட ஆறுயிரை வாங்கிய காலன்வசம் யாந்தனி போய்விடுது இயல்போதான் காந்தளின் ஆனகர மாந்தரு கானமையில் காந்த விசாக சரணவேளே காண்டக தேவர்பதி ஆண்டவனே சுருதி ஆண்டகையே இபமின் மணவாளா வேந்த குமார குக சேந்த மயூரவட வெங்கட மாமலையில் உறைவோனே வேண்டிய போது அடியர் வேண்டிய போகமது வேண்ட வெறாது உதவு பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போது இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். சாந்தமில் மோக எரி காந்தி அப்படின்னா, அதாவது மோகம் அப்படின்றது ஆசையை உண்டாக்கக்கூடியது. அது ஒரு மாதிரி சூடை உடம்புல கொடுக்கும். பொறுமையே இல்லாத மோகத்தினால உடம்புல சூடு உருவாகுமாம். அவாவனில மூண்டு அப்படின்னா, அவான்னா ஆசை. ஆசைகளால் அந்த ஆசைகளால் நான் மிகவும் கவலைப்பட்டு அவியாத சமய விரோத அப்படின்னா சமய வெறி, அந்த சமயத்தில் பகை கொள்ளச் செய்யும் அளவுக்கு வெறி உண்டாகி சாங்கலை வாரிதியை, சாங்கலை வாரிதி அப்படின்னா அழுகின்ற மதச்சாத்திரம் என்னும் பெரிய கடலை நீந்த உணாது அதை கடக்க முடியாமல் உலகர் தாந்துணை யாவரென, உலகத்தில் நமக்கு யார் துணை, நம்மளுடைய மனைவியா மக்களா சுற்றமா எந்த துணையும் நம்பியும் மடவார் மேல் ஏந்திள வார்முளரி பெண்கள் தம் உடல் மீது அணிந்த மார்பு கச்சுடன், அந்த மார்பு கச்சுடன் இளம் தாமரை போன்று சாந்தணி மார்பினோடு தோய்ந்து உருகா, சந்தனம் பூசி அவர்களுடைய திருமார்பினை தழுவி அதில் உள்ளம் உருகி இருக்காமல் அறிவு தடுமாறி ஏங்கிட, அப்படி நான் உருகி இருக்கும் பொழுது என்னுடைய அறிவானது தடுமாற்றம் அடையும், அதில் நான் ஏக்கமடைந்து ஆறுயிரை வாங்கிய காலன் வசம், அதனால் என் ஆவியை நீக்க பெற்று என் உயிரானது என் உடம்பை விட்டு போய் காலன் வசம் யமதர்மனிடம் நான் சேர்ந்து விடாமல் யான் தனி போய்விடுவது இயல்போதான், என்னை அப்படியே இந்த கஷ்டங்களில் அனுபவித்து கடைசியிலே இறந்தே போய்விடுதல் அப்படின்னு எனக்கு நீ விதிச்சிருந்ததுன்னா அது சரியோ அப்படின்னு கேட்குறார். காந்தளின் ஆனகர, காந்தள் அப்படின்றது அழகான மென்மையான மலர், அது மாதிரி கைகளை உடையவளும் மாந்தரு கானமையில், மான் ஈன்ற கானகத்து மயில், அதாவது காட்டில் உலவுகின்ற மயில் மாதிரி இருக்கக்கூடியவளான வள்ளி தேவியின் கணவனே. கானமயில் அப்படின்னா வள்ளி தேவி, அவளின் காந்தன் யார் அப்படின்னா விசாக சரணவேளே, விசாக நட்சத்திரத்தில் உதித்தவன். முருகப்பெருமானுக்கு ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்கள் ரெண்டு, ஒன்று விசாகம், இன்னொன்று கிருத்திகை. அதனால் விசாக சரணவேளே காண்டகு தேவர்பதி ஆண்டவனே. காண்டகு தேவர்பதினா அழகான தலைநகரை கொண்டவர்கள், அமராவதி அப்படின்ற தலைநகரை கொண்டவர்கள் தேவர்கள். அவர்களுடைய பதியான தேவேந்திரனை ஆண்டவனே, தேவர்பதி ஆண்டவனே, சுருதி ஆண்டகையே, வேதங்களால் துதிக்கப் பெறும் சிறந்த வீரனே, இபமின் மணவாளா. இபமின் மணவாளானா ஐராவத யானையால் போற்றி வளர்க்கப்பட்ட தெய்வ யானையை மணந்தவனே. வேந்த குமார குக, வேந்தன் அப்படின்னா ராஜன், குமார குக சேந்த மயூர அப்படின்னா செம்மையான பண்பு நிறைந்தவனே. மயூரம்னா மயில், மயிலின் மயிலை வாகனமாக உடையவனே. வட வேங்கட மாமலையில் உறைவோனே, இப்போ நம்ம சொல்கிறோமே இந்த வேங்கட மாமலை, அதில் உறைபவனே. வேண்டிய போது அடியர் வேண்டிய போகம் அது வேண்ட, யாரெல்லாம் எப்பப்போ இது வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ
கேட்குறவங்களுக்கு கேட்குறத கேட்குற மாதிரியே கொடுக்குறவன். வேண்டிய போது அடியர் வேண்டிய போகமது வேண்ட பெறாது உதவு பெருமாளின்னா சலிக்காமல், அது வெறுத்து போகாமல் நீ என்னென்ன எப்பப்போ வேணும்னு கேட்குறியோ கேட்குறத கேட்குற மாதிரியே கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதுதான் இந்த திருப்புகழ். ரொம்ப அருமையான திருப்புகழ். இதனுடைய அர்த்தம் அவ்வளவு அழகு. அதனால் அடுத்த முறை உங்களுக்கு திருப்பதி போகிற பாக்கியம் கிடச்சிதுன்னா கபில தீர்த்தம் போங்க. அங்கே இருக்கிற கபிலேஸ்வரர் சன்னதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் நல்லா ரசித்து பார்க்கலாம். இந்த திருப்புகழையும் அவர் முன்னாடி நீங்கள் சொல்லலாம். அதனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்ததை நம்ம இந்த திருப்பதி ஸ்தலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறைய திருப்புகழை நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.